அதெல்லாம் முடியாது, நான் ஆஜராக முடியாது. என்ன பண்ணணும் பண்ணிட்டோம். ஆனா திரும்ப வந்தியா இல்லையா விசாரணைக்கு? ஏன் வந்த? அவ்வளவு தைரியமா பேசினல்ல, நீ பெரிய தைரியசாலி தானே, ஏன் வந்த? வரமாட்டேன்னு சொல்லி நிக்க வேண்டியதானே, அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற பயம் தானே. வாய் ஊதார் விடுறது இருக்கு இல்லையா, இதுல அந்தால அடிச்சுக்கவே முடியாது. இப்படி இந்த வாய் ஊதார் விடுறதை தான் இந்த பிள்ளைகளும் நம்பி ஏமாந்து போறான். இதுல என்ன அவ சம்மதிச்சுதான் வச்சா அப்படின்னா, அப்ப நீ திருமணம் செஞ்சுக்குவேன்ற வாக்குறுதி கொடுத்ததுனால உன்னை நம்பி ஒரு பெண் தன்னை ஒப்படைக்கிறாள். அப்ப நீ அந்த இடத்துல அந்த வாக்குறுதியை மீறுற அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட பெண் வெளியில பேசதானே செய்வாங்க. எவ்வளவுலாம் அந்த பெண்ணை கொச்சைப்படுத்துற. கடைசியில் இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, என் வீட்டு வேலைக்காரர் மூலமா அவங்க உதவி கேட்டாங்க, ஒரு குரல் செய்தி அனுப்புனாங்க, அதனால நான் ஒரு 2-3 மாசத்துக்கு 50,000 கொடுத்தேன் அப்படின்னு. எதுக்கு கொடுத்தீங்க? 50,000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குற அளவுக்கு அவங்க ரொம்ப முக்கியமானவங்களா? உனக்கு இந்த கேள்வி வருது இல்ல? கேட்டா யாருக்கா இருந்தாலும் இறக்கப்பட்டு கொடுக்கணும்னு தோணும், அதனால தான் நான் கொடுத்தேன். ஆனா இது வரைக்கும் சீமானோட ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் புடுங்கினதான வரலாறா இருக்கு. அப்படியே வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு முன்னாடி நின்று அவ்வளவு ஆர்ப்பாட்டம், அழுது காவல்துறையிட்ட சண்டை போடுறாங்க, எங்க அண்ணன் உள்ள இருக்காரு அவருக்காக அப்படி இப்படின்றாங்க. பெண்களை தெய்வமாக மதித்த வீரப்பன் அவர்களினுடைய மகள் இன்னைக்கு ஒரு பாலியல் புகாரில் சிக்கி எல்லோருமே கன்ஃபார்மே பண்றாங்க அவர் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய பேச்சுக்களே அதை தான் நிரூபிக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக இவருக்கு இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே புத்தி மயக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர் பேசுகிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். குச்சுக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் நான் கற்பழிச்சிட்டேனா அப்படின்னு நீ கேட்கிறேன்னா, அப்ப உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், இல்ல பெண்களை பத்தி நீ எவ்வளவு கீழ்த்தரமா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த விசாரணையை இந்த இடத்துல இருந்து இல்ல, அவர் கல்லூரி படிக்கிற காலத்துல இருந்தே தொடங்க வேண்டி இருக்குமோ? அப்போ காலேஜ் படிக்கும் போது நான் அப்படியா பண்ணேன் அப்படின்னா ஒருவேளை நீ பண்ணிருப்பியோ என்னவோ. 2 மணி நேரத்துக்கு மேல அவங்க பெங்களூர்ல அவங்க இருக்கிறாங்களா விஜயலட்சுமி, அங்கேயே போய் வலசரவாக்க காவல் நிலையத்தினர் போயிட்டு விசாரணை அவங்க கிட்ட நடத்தி இருக்காங்க. அவங்க கிட்ட ஆதாரங்களை நான் கொடுத்துருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஆதாரங்களை கொடுத்துருக்காங்களா, அதையும் உங்ககிட்ட கொடுக்கணும், உங்ககிட்ட ஏன் காட்டணும்? கோர்ட்ல போகும்போது ஆதாரங்களை சமர்ப்பிக்க போறாங்க, அதுக்குள்ள ஏன் நீ இவ்வளவு பதட்டப்படுற? திமுக அவங்க பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. 2011 ஜூன் 3 இந்த வழக்கு பத்தி செய்தி பேசுறாங்க. சரியா? சீமான் மீது கற்பழிப்பு உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. இது வருது 2011 ஜூன் 3. அப்ப யார் ஆட்சியில இருக்கா? காவல்துறை திமுகவோட காவல்துறைங்க, ரைட்டுங்க. திமுக ஆட்சி நடக்குது, காவல்துறை திமுக சொல்படி கேக்குதுன்னே வச்சுக்கோமே நம்ம ஒரு பேச்சுக்கு. ஆனா நீதிமன்றம் இல்ல இதுல உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு, இந்த வழக்கு விசாரிங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அடுத்து என்ன சொல்ல போறாரு? நீதிமன்றம் விஜயலட்சுமியை இயக்குகிறது அப்படின்னு சொல்லுவாரு. முட்டாள்தனமா இல்லையா இந்த வாதம் எல்லாம்? ஞானசேகரன் மேல பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய குற்றம் மட்டும் கிடையாது, நிறைய இருக்கு. கொள்ளையடிச்சது இருக்கு, திருட்டு வேலைகள் இருக்கு, மோசடி பண்றது எல்லாமே இருக்கு. அப்ப ஞானசேகரனும் நீயும் ஒண்ணுன்னு நீ ஒத்துக்கிறியா? நீ இப்ப பேசுற பேச்சுக்களை எல்லாம் நாளைக்கு உன் மகன் கேட்டான்னு வச்சுக்கோ, நீ சொல்ற இல்ல இந்த நடிகையோட என்ன தொடர்பு படுத்தி பேசுனீங்கன்னா நாளைக்கு என் மகனுடைய மனநிலை என்ன ஆகும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த புள்ள வளர்ந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவன் எடுத்து பார்த்தான் அப்படின்னா என்ன நினைப்பான் உன்னை பத்தி? நாங்க பேசுறத வச்செல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான். நீ பேசுறத பார்த்தாலே உனக்கு காரி துப்புவான் நீ பெத்த புள்ள. அந்த அளவுக்கு நீ பெண்களை கேவலமா பேசுற. நீதித்துறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் உமா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவரோட வீட்டின் சம்மன் ஒட்டி இருக்காங்க. அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நடிகை விஜயலட்சுமியோட பாலியல் குற்றம் தொடர்பாக. ஆனால் அந்த சம்மன் கிழிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது சட்டத்தை மதிக்கிறவங்க செய்கிற வேலை இல்லை இது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இத்தனைக்கும் அவருடைய மனைவி வழக்கறிஞர், கைல்விழி அவர்கள் வழக்கறிஞர்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சட்டப்படி இது இப்படி தான், இது நடைமுறை தான், இது ஒன்றும் பெருசாக ஏதோ இவரெல்லாம் வெளியில் சொல்லிட்டு இருக்க மாதிரி என்னை அவமானப்படுத்துறதுக்காக, என்னை சமூகத்துக்கு முன்னாடி என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக இவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு இவரெல்லாம் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? அந்த மாதிரி இல்லை. இது ஒரு நடைமுறை தான். இது சம்மனை ஒட்டிட்டு போகிறதுங்கிறது ஒரு நடைமுறை தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது எப்படி வழக்கறிஞராக இருக்கிற சீமானோட ஒய்ஃபுக்கு தெரியல அப்படின்னு நமக்கு புரியலை. அவங்க சொல்கிற ஒரு வாதம் என்னென்னா, அதை நான் படிக்கிறதுக்காக கிழிச்சிட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாராவது கிழிச்சிட்டு வர சொல்லி படிப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல, தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இன்னொன்று, சரி அப்படியே கிழிச்சிட்டு வரணும்னாலும் அதை எப்படி பீஸாக கிழிச்சிட்டு போயிட்டு உட்காந்து வேலை மெனக்கிட்டு ஒட்டி அதை படிக்கிறாங்களா? அதை விட சிம்பிளாக மொபைல் கையில் இருக்குது, ஒரு ஷார்ட் எடுத்தீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் ஜூம் பண்ணி படிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த படபடப்புலையோ அல்லது ஐயோ என்னடா இது எல்லாம் உண்மையை வெளியில் வருது அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவர் எங்கே கைது செய்யப்படுவாரோ அல்லது ஜெயிலுக்கு போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பதற்றத்தில் அவங்க அதை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு புரியலை. ஆனால் எப்படி இருந்தாலும் ஒரு சட்டப்படி நடக்கின்ற ஒரு நடவடிக்கைக்கு குறுக்கே இந்த மாதிரி அவர்கள் செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக அது ஒரு தவறான ஒரு விஷயம். சட்டத்தை மதிக்காதவங்க தான் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவாங்க.
இது குறித்து சீமான் அவர்கள் கிட்ட நேர்காணல்ல கேட்குறப்ப, அதாவது பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து வயசுக்கு வந்த பொண்ணை குச்சியில இருந்தா கூட்டிட்டு போயிட்டு கற்பழிப்பு செஞ்சேன். அந்த மாதிரி பதறீங்களே, நான் வந்து காலேஜ்ல படிக்கிற பொண்ணை கற்பழிப்பு செஞ்சேனா, இல்ல வயசுக்கு வந்த பொண்ணை இப்படி பண்ணனா, ஏன் பதறீங்கன்ற மாதிரி ஒரு பதில சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? இது என்னன்னா, இது 2 விதம். ஒண்ணு வந்து பாதிக்கப்பட்ட பெண், அதாவது பாதிக்கப்பட்டதாக புகார் கொடுத்திருக்கிற நடிகை விஜயலட்சுமி அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு போக்கு இதுல இருக்கு. சரியா? இவர் சொல்றது மூலமா என்னன்னா, அவங்க என்ன இதெல்லாம் வந்து அவங்களுக்கு புதுசா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனியை வந்து இதுல அந்த திமிர் வந்து அதுல இருக்கு சீமானோட பேச்சுல. இன்னொரு பக்கம் வந்து என்ன காலேஜ்ல படிக்கிற பொண்ணு அப்ப என்னன்னா, நம்ம இந்த விசாரணையை இந்த இடத்துல இருந்து இல்ல, அவர் கல்லூரி படிக்கிற காலத்துல இருந்தே தொடங்க வேண்டி இருக்குமோ? புரியுதா? அவர் கல்லூரி படிக்கிற காலத்துல இருந்தே இந்த விசாரணையை எடுத்துட்டு வரணுமோன்ற ஒரு இடத்துல இப்ப வந்து நிறுத்தி இருக்காரு அது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா அப்போ காலேஜ் படிக்கும்போது நான் அப்படியா பண்ணுனேன் அப்படின்னா ஒருவேளை நீ பண்ணிருப்பியோ என்னவோ இல்லையா? ஏன்னா யாருக்குமே வந்து இவ்வளவு ஒரு திமிரோடு ஒரு பொது வெளியில பேசுறதுக்கான ஒரு இது வந்து வராது. எந்த ஒரு பண்புள்ள ஒரு மனிதனும் பண்புள்ள ஒரு மனிதனாக வளர்ந்தவன் வந்து இப்படி வந்து பேச மாட்டான். ஆனா நீ பேசுறேன்னு சொன்னா இது உனக்கு இயல்பான ஒரு விஷயமா போயிடுச்சு போல இருக்கு, அதனால நீ இப்படி பேசுற அப்படிங்கிறத இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நீ வந்து குச்சிக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் நான் வந்து கற்பழிச்சிட்டனா அப்படின்னு நீ கேட்குறேன்னா அப்போ உனக்கு வந்து எவ்வளவு வந்து கொழுப்பு இருக்கணும், இல்லை பெண்களை பத்தி நீ எவ்வளவு கீழ்த்தரமா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இல்லையா? இதுதான் இதுல தெரியுது. இதுல வந்து நீ வந்து உன்னை தலைவன் வேற ஒரு சொல்லிக்கிற, ஒரு கட்சிக்கு தலைவனா வேற இருந்து இவ்வளவு பேரை நான் வழி நடத்துறேன்ற, என்னமோ அடுத்த கட்ட போராட்டமே என் கையில தான் கொடுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்ற. இது வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் தான் சொன்னேனே ஒரு பண்புள்ள ஒரு நாகரிகமான ஒரு மனிதன் வந்து இப்படி நடந்துக்க மாட்டான். ஒரு ஒரு பொறுக்கித்தனமான ஒரு பேச்சு இது. 100க்கு 100 இது ஒரு பொறுக்கித்தனமான பேச்சு இது. அதுதான் சீமானுடைய பேச்சுல வந்து நமக்கு இதே சீமான் அவர்கள் தான் தன்னுடைய கட்சியில பெண்களுக்கு வந்து நான் சமமா பிரதிநிதித்துவம் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுறாரு. அதுதான், அதாவது என்னன்னா சில அடையாள அரசியல் அப்படிங்கிறது இந்த அரசியல் தேர்தல் அரசியல்ல உண்டுங்க. சரியா? அதுல இவர் சொல்ற எப்படி வந்து பாஜக வந்து நாங்க இப்போ ஒரு பழங்குடியின பெண்ணை வந்து நாங்க குடியரசுத் தலைவராக்கியிருக்கோம் பாத்தீங்களா அப்படின்னு எப்படி அவங்க வந்து அதை கிளைம் பண்றாங்க. தங்களை வந்து ஒரு பெரிய பழங்குடியினத்திற்கான பாதுகாவலனே வந்து மோடி தான் பாத்தீங்களா, அவர் வந்து ஒரு பழங்குடியினத்தை சார்ந்த பெண்ணை திருமதி திரௌபதி முர்முவை வந்து நாங்க குடியரசுத் தலைவராகவே ஆக்கியிருக்கோம், இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகளா நாங்க ஆக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த திரு ராம்நாத் கோவிந்தை வந்து நாங்க குடியரசுத் தலைவராக்கணும், ஒரு சிறுபான்மையின சமூகத்தை சார்ந்த அப்துல் கலாம் அவர்களை வந்து நாங்க தான் 2 முறை குடியரசுத் தலைவராக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே வெறும் அடையாள அரசியல். சரி, நீங்க குடியரசுத் தலைவர் ஆக்குனீங்க அப்துல் கலாம் அவர்களை, சிறுபான்மையினர் சமூகத்தை சார்ந்தவர். இப்போ இங்க நீங்க சிறுபான்மையினர் சமூகத்தை எப்படி நடத்துறீங்க? பாஜக எப்படி நடத்துது? அமைச்சரவையில ஒரு சிறுபான்மையினராவது இருக்காங்களா? பாஜக அமைச்சரவையில இஸ்லாமியர்கள் யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்போ இது வந்து அதே மாதிரி திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடியின பெண்ணை நாங்க ஆக்கிட்டோம்னு சொல்லிட்டு மணிப்பூர்ல பழங்குடியின பெண்களை நீங்க எப்படி நடத்துறீங்க? நிர்வாணமா ஊர்வலம் கூட்டிட்டு வர்றாங்க, நீங்க பார்த்துட்டு வேடிக்கை பாக்குறீங்க. இப்போ வரைக்கும் வந்து அமித்ஷாவோ மோடியோ அங்க போகல, அதை பத்தின எந்த விசாரணையும் என்னாச்சுன்னு தெரியல, ஒண்ணுமே இல்ல அங்க. அப்போ நீங்க வந்து சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இது வெறுமனே ஒரு அடையாள அரசியல். சீமான் செய்யறது அப்படிதான். அப்ப எப்படி வந்து அவரு காளியம்மாள் குறித்து அப்படி ஒரு கமெண்ட் அவர்கிட்ட இருந்து வருது வாயிலிருந்து? அது எவ்வளவு மோசமான கமெண்ட்டுங்க அது. அவர் பக்கத்துல உட்கார்ந்து அந்த கட்சியில அதுக்கு அடுத்த நிலையில அவங்க இருக்கிறாங்க. ஊர் ஊரா போய் வந்து கத்தி கத்தி உன்னுடைய கட்சியை அவங்க வளர்க்குறாங்க. அப்ப அவங்கள பத்தியே நீ வந்து இவ்வளவு கேவலமா பேசிட்டு நான் வந்து பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னா அதை தூக்கி குப்பையில தான் போடணும். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு நீ என்ன பேசிட்டு இருக்க? ஒரு பெண்ணை பத்தி நீ பொது வெளியில என்ன பேசுற? அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குன்னு கேக்குறாரு. நான் பாலியல் குற்றம் சொன்னேன், என்ன ஆதாரம் நிரூபி அப்படிங்கிறாரு. யாரு நிரூபிக்கணுமா அவருக்கு? அதுதான் இன்னைக்கு கோர்ட்டே அந்த கேஸை முன் வந்து எடுத்திருக்காங்க. அவங்க தான் வந்து காவல்துறையை துரிதமா வழக்கு நடத்துங்க, விசாரணை நடத்துங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு அவங்க விஜயலட்சுமி வந்து திரும்ப ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நான் எல்லா ஆதாரங்களையும் 2 மணி நேரத்துக்கு மேல வந்து அவங்க பெங்களூர்ல அவங்க இருக்கிறாங்களா விஜயலட்சுமி, அங்கேயே போய் வலசரவாக்க காவல் நிலையத்தினர் போயிட்டு விசாரணை அவங்க கிட்ட நடத்தியிருக்காங்க. அவங்க கிட்ட ஆதாரங்களை நான் கொடுத்துருக்கேன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப ஆதாரங்களை கொடுத்துருக்காங்களா, அதையும் உங்ககிட்ட கொடுக்கணும், உங்ககிட்ட ஏன் காட்டணும்? கோர்ட்ல போகும்போது ஆதாரங்களை சமர்ப்பிக்க போறாங்க, அதுக்குள்ள ஏன் நீ வந்து இவ்வளவு பதட்டப்படுற? இல்ல அவங்க முதல்ல அந்த புகார் அளிக்கும் போதே அப்பவே வந்து காதலர் தினம் கொண்டாடின அந்த புகைப்படங்கள்லாம் வந்து அப்பவே வந்து ஊடகத்துறையில வந்து காட்டுறாங்க, காவல் நிலையத்திலையும் கொடுக்குறாங்க. ஆனாலுமே நிரூபி அப்படின்னு தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவர் தொடர்ந்து அப்படிதான் கேட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, இப்ப திரும்ப திமுக வந்து அவங்க பின்னாடி இருந்து இயக்குது அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. அதிமுக பின்னாடி இருந்து இயக்குதுன்னு சொல்றாங்க. அதிமுக ஆட்சியில இந்த வழக்கு வந்து ஒண்ணு இல்ல,
இப்போ வந்து இவங்க ஏற்கிறாங்க அப்படின்னா, இல்லை தெரியாம தான் கேட்குறோம். ஊடகங்கள் வந்து இப்போல்லாம் வந்து ஏதோ முந்தி மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாமே பதிவுகள் சமூக வலைத்தளங்கள்ல இருக்கு. கூகுள்ல போட்டு தேடினீங்கன்னா, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற செய்தியெல்லாம் இப்ப வந்துருது. ஏன் 2011ல என்ன நடந்ததுன்றது இப்ப எங்களால பார்க்க முடியாதா? 2011 ஜூன் 3ல இந்த வழக்கு பத்தி செய்தி வருது பேப்பர்ல. சரியா? சீமான் மீது கற்பழிப்பு உள்ளிட்ட 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு. இது வர்றது 2011 ஜூன் 3. அப்ப யார் ஆட்சியில இருக்கா? ஜெயலலிதா அம்மையார் தான் ஆட்சியில இருந்தாங்க. அவங்க ஆட்சியில தான் உங்க மேல வழக்கு போட்டாங்க. அப்பதான் விஜயலட்சுமி போய் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. ஆனா அதே 2011 ஜூலை 26ல அந்த வழக்கு ஒண்ணும் இல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் ஒண்ணுமே ஆகல அந்த வழக்கு. அடுத்த நகர்வுக்கே போகல. அத விஜயலட்சுமி வந்து ரொம்ப வருத்தத்தோட வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் போயிட்டு சரண்டர் ஆயிட்டாரு ஜெயலலிதா கிட்ட. போய் அப்படியே வந்து அந்த மண்டியிடாத மானம் வந்து என்ன ஆயிருச்சுன்னா, வீழ்ந்து விடாத வீரம் அங்க விழுந்துருச்சு. அந்த அம்மா காலடியில போயிட்டு எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு கை கட்டி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஈழம் தொடர்பாக நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் நாங்க வந்து ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போய் என்ன பண்ணிட்டாரு, ஈழத்தையும் அங்க போய் அடகு வச்சுட்டாரு அந்த அம்மாட்ட. எந்த தலைவனை இங்க கொண்டு வந்து தூக்கில் போடணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து சட்டமன்றத்திலேயே வந்து பேசி தீர்மானம் நிறைவேற்றியதோ, அதே ஜெயலலிதா கிட்ட போயிட்டு இவரு ஈழ பிரச்சனையில வந்து நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்க ஆதரவு தெரிவிக்கிறோம். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் இப்படியெல்லாம் சொல்லி ஒரே நேரத்துல அவர்களையும் கொச்சைப்படுத்திட்டாரு. அந்த ஈழத்துக்காக போராடி உயிர் நீத்த மாவீரர்களையும் கொச்சைப்படுத்தி அந்த இயக்கத்தை வழிநடத்திய தேசிய தலைவர் மேதகு அவர்களையும் கொச்சைப்படுத்தினது இப்ப இல்ல, 2011லயே எப்ப ஜெயலலிதா கிட்ட அவர் சரணடைந்தாரோ அப்பவே அது முடிஞ்சு போச்சு. புரியுதா? இப்ப வந்து அவர் இது ஆதாரம் கொடுன்னு ஆதாரத்தை தான் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தானே வழக்கே வந்திருக்கு. நீதிமன்றமே சொல்லுதே, ஆதாரங்களை எல்லாம் பார்க்கும்போது விஜயலட்சுமி தான் முதல் மனைவியான்னு நீதிமன்றமே கேக்குது. அப்ப நீதிமன்றத்துக்கு என்ன மோட்டிவ் இருக்க போகுது? அப்ப அதுக்கும் ஒரு மோட்டிவ் இவர் சொல்ல போறாரா? காவல்துறை திமுகவோட காவல்துறைங்க, ரைட்டுங்க, திமுக ஆட்சி நடக்குது, காவல்துறை திமுக சொல்படி கேக்குதுன்னே வச்சுக்குவோமே நம்ம ஒரு பேச்சுக்கு. ஆனா நீதிமன்றம் இல்ல இதுல வந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு, இந்த வழக்கு விசாரிங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அடுத்து என்ன சொல்ல போறாரு? நீதிமன்றம் வந்து விஜயலட்சுமியை இயக்குகிறது அப்படின்னு சொல்லுவாரா இவரு? முட்டாள்தனமா இல்லையா இந்த வாதமெல்லாம்? பொள்ளாச்சி இஷ்யூல என்ன பண்ணீங்க? அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்ன பண்ணீங்க? ஏன் என்னோட குற்றம் வரும்போது மட்டும் இவ்வளவு மும்முரம் காட்டுறீங்களே, அது ஏன் அப்படின்னு கேக்குறாரு. அதாவது பொள்ளாச்சியில பண்ணதுக்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அது ரொம்ப பிசுபிசுத்து போய் செஞ்சு அதுக்கப்புறமா அது என்ன வழக்கு அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். சரியா? இன்னொரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு, அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டதிலிருந்து அடுத்தடுத்து அவர் மேல இருக்கிற குற்றங்கள் எல்லாம் ஒன்னொன்னா நிரூபணமாகி இப்போ அதற்கான தண்டனைகள் எல்லாமே வந்து அவருக்கு காத்துட்டு இருக்கு. இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எவ்வளவு சீக்கிரமா எடுத்திருக்காங்க, எவ்வளவு தெளிவா ஒரு வெளிப்படைத்தன்மையோட இதை வந்து அணுகுகிறது அப்படிங்கிறத உயர்நீதிமன்றமே பாராட்டிருச்சு. இந்த நேரத்துல இந்த ஆள்கிட்ட இருந்து இதுக்கெல்லாம் சர்டிபிகேட் வாங்கணும்ன்ற அவசியம் இங்க இல்ல. இன்னொன்னு அததான் சொல்றேன், தன்னை நியாயப்படுத்திக்கிறதே வந்து கேவலமான ஒரு விஷயம். இன்னொன்னு ஒரு ஒரு தனி மனிதன், ஞானசேகரன் வந்து ஒரு தனி மனிதன், அவன் செஞ்ச ஒரு குற்றத்துக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவனாக என்னவோ நான் தான் வந்து என்கிட்ட ஒரு தடவை ஆட்சியை கொடுத்து பாருங்கன்னு கேட்கிற. அப்ப வந்து ஈழ போராட்டத்தையே வந்து என் தலைவன் வந்து என்கிட்ட தான் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்னு வேற நீ வந்து ஒரு பொய்யை அவுத்து விடுற. அப்போ இவ்வளவு நீயே சொல்ற மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவனாக ஒரு பொறுப்புமிக்க இடத்துல இருக்கிற நீ வந்து குற்றம் செய்வதற்கும் ஒரு தனி மனிதன் குற்றம் செய்வதும் ஒன்றா? அது ரெண்டையும் நீ எப்படி ஒப்பிடுற? அப்போ உன்னை எவ்வளவு கேவலமா நீயே வந்து ஒப்பிட்டுக்கிற. இப்போ ஞானசேகரன் மேல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய குற்றம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. கொள்ளையடிச்சது இருக்கு, திருட்டு வேலைகள் இருக்கு, மோசடி பண்றது எல்லாமே இருக்கு. அப்ப ஞானசேகரனும் நீயும் ஒண்ணுன்னு நீ ஒத்துக்கிறியா? நீ இப்ப இங்கதான் அது அப்படித்தானே கேட்க வேண்டியது இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்னா, 7 முறை கற்கலைப்பு செஞ்சுட்டேன்றாங்க. ஒரு வருஷத்துல 7 முறை கற்கலைப்பு செஞ்சவனா இருந்தா அப்ப நான் வந்து சாதனையாளன் தானே அப்படின்னு சொல்லி அது ஒரு கேலி பொருளா மாத்தி சிரிக்கிறாரு. கூட இருக்கிறவங்களும் அது சிரிக்கிறாங்க. அது ஒரு ஈன பிறவி, வேற என்ன சொல்றது நான்? சரியா? ஒரு கேடு கெட்டவன் கூட ஒரு என்ன சொல்றது, ஒரு இந்த தொடர் பாலியல் குற்றங்கள் ஈடுபடுவாங்கல்ல, அவங்க கூட வந்து இப்படியெல்லாம் வந்து பொது வெளியில பெருமை பேசிக்க மாட்டாங்க. ஒரு பெண்ணை வந்து வலுக்கட்டாயமாக ஒரு 7 முறை கருக்கலைப்புக்கு நான் ஆளாக்குனேன் அப்படிங்கிறத எந்த ஒருவனும் பொது வெளியில இந்த அளவுக்கு வந்து பெருமையோடு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பெரிய கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் போல இருக்கு அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டான். அப்படி சொல்றான்னா எந்த அளவுக்கு ஒரு கேடு கெட்ட மனுஷனா இருந்தாலும் இருப்பான் அப்படிங்கிறது நீங்க பாருங்க. இன்னொன்னு, பக்கத்துல பெண்களை வச்சுக்கிட்டே பேசுறாரு. சரியா? ஆனா அந்த பெண்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு உறுத்தலையா அப்படிங்கிறது தான். உங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டே வந்து இன்னொரு பெண்ணை பத்தி ஒரு கேவலமா பேசுறீங்க.
அவங்க வந்து 6 மாத சம்மதத்தோட தான் அவங்க வந்துட்டு போனா அப்படின்னு நீங்க சொல்றதும், இதெல்லாம் வந்து எப்படிங்க ஒரு ஒரு இளைஞர்களினுடைய நம்பிக்கை நாயகன் அப்படிலாம் வந்து உன்னை வந்து நம்புறாங்க. பாவம் அந்த அந்த பிள்ளைகள் வந்து கண்மூடித்தனமா உன்னை நம்புறாங்களே, நீ கொஞ்சமாவது அவங்களுக்கு வந்து நியாயமானவனா இருக்க வேண்டாமா? ம். மனசாட்சியே இல்லாத ஒரு ஆளாவா நீ இருந்திருப்ப இவ்வளோ நாளா. அதுவும் இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இந்த அரெஸ்ட் வரப்போகுது. இந்த கேஸ் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசுற பேச்சு எல்லாமே வந்து ஆணாதிக்க திமிரோட உச்சத்துல நின்னு பேசிட்டு இருக்காரு. அது எப்படி இப்படி ஒரு அழுக்கான ஒரு மூளையில ஒரு மனுஷன் வந்து உள்ள வச்சுக்கிட்டு பேசுறாரு வெளியில அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல. எவ்வளோ ஒரு இவரெல்லாம் வந்து வெளியில பொது வாழ்க்கையில இருக்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு மனுஷன். இதுல விசாரிக்கிறதுக்கே ஒண்ணுமே இல்லன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எந்த ஒரு மனிதனுமே வந்து ஒரு வழக்கு வருதுன்னா, அந்த வழக்க பத்தி மட்டும் பேசுவான். இல்ல அத எதிர்கொள்றதுக்கு தயாரா இருப்பான். ஆனா இந்த ஆளு பேசுறதெல்லாம் என்ன பேசுறாரு? திரும்ப 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 அத நியாயப்படுத்தி தன் மேல வைச்ச குற்றச்சாட்டுகளை வந்து நியாயப்படுத்திக்கிட்டே இருக்காரே தவிர, எந்த இடத்திலயும் ஒரு சிறு வருத்தம் கூட இல்ல. இன்னொரு பக்கம் அவர் பேசும்போது என்ன சொல்றாரு? இது வந்து நீங்க என் மேல எவ்வளவு வந்து அழுத்தம் குடுக்குறீங்க இந்த இதுக்கு. இதனால எவ்வளவு என் வீட்ல இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் தெரியுமா? என் பையனுக்கு வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சுருச்சு. இப்படிலாம் அவர் சொல்றாரு. நியாயம் தான். அவர் பேசுறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா, அவர் செய்த ஒரு தப்புக்கு அவங்க வீட்ல இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு வலியை வந்து நாமளும் உணர்றோம். இல்லன்னு சொல்லல. ஆனா, இந்த அக்கறை முதல்ல யாருக்கு இருக்கணும்? உன் புள்ள மேல, நீ பெத்த மகன் மேல உனக்கு தான் அக்கறை இருக்கணும். நீ கட்டின பொண்டாட்டிக்கு நியாயமா இருக்கணும், லாயலா இருக்குன்ற புத்தி உனக்கு தான் இருந்திருக்கணும். இல்லையா? அப்போ அதுவும் இல்ல உனக்கு. ஆனா மத்த சமூகம் வந்து உன் ஒய்ஃப் மேலயும், உன்னுடைய புள்ள மேலயும் வந்து ஒரு கரிசனத்தோட இருக்கணும்னு நீ எதிர்பார்க்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அக்கறையோட இந்த சமூகத்துக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா? ஒண்ணுமே இல்ல. ஏமாத்திக்கிட்டு இருக்க. இந்த சமூகத்த ஏமாத்திட்டு இருக்க. ஒரு சமூக விரோதியா நீ வாழ்ந்துட்டு இருக்க. அப்போ நீ செஞ்ச பிரச்சனைகள் உன் குடும்பத்த பாதிக்க தானே செய்யும். பாதிக்காம எப்படி இருக்கும்? அப்போ உனக்குல்ல அந்த அக்கறை இருந்திருக்கணும். நீ இப்ப பேசுற பேச்சுக்களை எல்லாம் நாளைக்கு உன் மகன் கேட்டான்னு வச்சுக்கோ. நீ சொல்றல்ல, இந்த நடிகையோட என்ன தொடர்பு படுத்தி பேசுனீங்கன்னா, நாளைக்கு என் மகனுடைய மனநிலை என்ன ஆகும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா. அந்த புள்ள வளர்ந்து இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அவன் எடுத்து பார்த்தான் அப்படின்னா, என்ன நெனப்பான் உன்ன பத்தி? நாங்க பேசுறத வச்சுலாம் அவன் ஒண்ணும் நினைக்க மாட்டான். நீ பேசுறத பார்த்தாலே உனக்கு காரி துப்புவான் நீ பெத்த புள்ள. அந்த அளவுக்கு நீ பெண்கள கேவலமா பேசுற. இது வந்து எப்படி வந்து பொது சமூகத்து மேல அவர் வந்து குற்றம் சொல்றாருன்னு நமக்கு புரியல. இப்ப சுற்றி இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து ஒரு பெண்ணை பத்தி பேசும்போதும் அவங்க சிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு எது சரி, எது தப்புன்னு தெரியாத அளவுக்கு அவங்க பகுத்தறிவுகள் அற்றவர்களாக ஒரு பேச்சால மாத்தி வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஒரு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பேச்சு இருக்கு இல்லையா? ம். அது வந்து எப்பொழுதுமே வந்து சில பேரை வந்து ஒரு அ ஒரு 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 புத்தி மயக்கத்துக்கு அது வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இப்ப சீமான் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி புத்தி மயங்கி போய் இருக்கிறவங்க தான் நான் நினைக்கிறேன் நானு. ஏன்னா, அ நேற்று அந்த இவரு வீரப்பனோட மகள் ம். அப்படியே வளசரவாக்கம் காவல் காவல் நிலையத்துக்கு முன்னாடி நின்னு அவ்வளவு ஆர்ப்பாட்டம், அழுது காவல்துறையிட்ட சண்டை போடுறாங்க. எங்க அண்ணன் உள்ள இருக்காரு அவருக்காக அப்படி இப்படின்றாங்க. சித்தப்பா. நமக்கு ஒண்ணும் புரியல. ஏன்னா வீரப்பன் வந்து பெண்களை தெய்வமா மதிச்சவருன்னு சொல்லிட்டு எல்லாரும் தலைவர்கள் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கொளத்தூர் மணியண்ண பேசியிருக்காங்க. ஐயா நெடுமாறன் ஐயா பேசியிருக்காங்க. அவர் வந்து அவரு கேங்ல இருந்த ஒருத்தரே வந்து பெண்கள் கிட்ட வந்து மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர சுட்டு கொலை செஞ்சிருக்காரு அவரு. அவர் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் கிட்ட தவறாக நடந்துகிட்டவங்களுக்கு அவர் வந்து மரண தண்டனை அறிவிச்சு அவரே வந்து சுட்டு கொலை செஞ்சிருக்காரு. அப்போ பெண்களை தெய்வமாக மதித்த வீரப்பன் அவர்களினுடைய மகள் இன்னைக்கு வந்து ஒரு பாலியல் புகாரில் சிக்கி எல்லோருமே கன்ஃபார்மே பண்றாங்க. அவர் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருடைய பேச்சுக்களே அதை தான் நிரூபிக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்காக வந்து இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே வந்து புத்தி மயக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் அவர் பேசுகிறார் அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதனால அந்த பெண்கள் கொஞ்சமாவது சுயமரியாதை உணர்வை பெற வேண்டும். பெற்றுட்டு தன்னை போன்ற பெண்ணை அவர் அப்படி பேசுறாருன்னா, நாளைக்கு இந்த பக்கம் திரும்பி நம்மள பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இல்லையா? நான் அந்த கண்ணுக்கு எங்கேயோ இருக்கிற விஜயலட்சுமிய பத்தி நீ இங்க பேசுற அப்படின்னா, உன் கூடயே இருந்த காளியம்மாளை நீ இப்படி பேசுன அப்படின்னா, நாளைக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த பக்கம் உன்னுடைய பார்வை திரும்புறதுக்கும், இந்த பக்கம் உன்னுடைய வார்த்தைகள் வர்றதுக்கும் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத அந்த பெண்கள் உணரணும். அவமானப்படுவதற்கு முன்பாக, அவர்களுடைய சுயமரியாதை பாதிக்கப்படுவதற்கு முன்பாகவே அவங்க அங்க இருந்து வெளியில வர்றது தான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பலர் வந்து குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, நடிகை விஜயலட்சுமிய தொடர்ந்து இத்தனை வருஷமா வந்து தன்னையும் அசிங்கப்படுத்திக்கிட்டு, தனக்கு இது அசிங்கம் தானே அவங்க இப்படி வெளிய சொல்றது. தன்னை அசிங்கப்படுத்திக்கிட்டு இந்த குற்றச்சாட்டை இவ்ளோ நாளா சொல்லிக்கிட்டே இருக்கணுமா?
அப்படின்னு ஒரு இல்ல குற்றச்சாட்டு ஒரு அவங்க மேல பெண் வைக்கிறாங்க. வந்து தான் பாதிக்கப்பட்டதை வெளியில சொல்றதுங்கிறதே அசிங்கமா? அது எப்படி அசிங்கமாகும்? ஒருத்தன் வந்து தன்னை ஏமாத்துனது அவனுக்கு அசிங்கம் கிடையாது. ஆனா தான் ஏமாந்துட்டேன், தன்னை ஒருத்தன் ஏமாத்திட்டான், நம்ப வச்சு ஏமாத்திட்டான், தனக்கு துரோகம் பண்ணிட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான்னு ஒரு பெண் வந்து சொல்லுவது எப்படி வந்து அசிங்கமா இருக்க முடியும்? அப்ப இந்த சமூகத்தினுடைய பார்வை இன்னும் அப்படிதான் இருக்கு. இல்லையா? அந்த ஒரு இதுல தான் வந்து இந்த சமூகமே இப்படிதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு திமிர்ல தான் இந்த சீமானினுடைய பேச்சும் அப்படிதான் வருது. எத்தனை வருஷமா ஆனாலும் என்ன? அவங்க அவங்க வந்து தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. 2011ல் புகார் சொல்ல ஆரம்பிச்சு, இப்ப வரைக்கும் அவங்க எந்த இதையும் மாத்தி பேசல. திரும்ப திரும்ப அத சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. மாதம் மாதம் ரூ. 50,000 சீமான் எனக்கு குடுத்துக்கிட்டு இருந்தாருங்கிறதையும் அவர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவர் ரூ. 50,000 எங்க இருந்து குடுத்தாருங்கிறதையும் அவர்கிட்ட இருந்து வெளியில போய் கட்சியில இருந்து வெளியேறிய தம்பிகள் எல்லாம் வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது அவங்களும் அதுல சொல்றாங்க. யார் வீட்டு பணத்த எடுத்து யாருக்கு நீ குடுத்துட்டு இருக்கன்னு கேட்கறாங்க அவங்க. புரியுதா? அப்போ இது இவ்வளவும் இருக்கும்போது, ஒரு பெண் வெளிப்படையாக சொல்றதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். அதுவும் பல இடங்கள்ல மிரட்டல்களை தாங்கியுமே அந்த முன்னெடுப்புல அவ்ளோ strong-ஆ இருக்காங்க. தைரியமா இருக்காங்க. அவங்க தைரியத்த உண்மையிலேயே பாராட்டணும். இப்ப கூட அந்த ஆளு என்ன சொல்லிட்டு இருக்கான்? நேர்ல வர சொல்லுங்க பார்க்கலாம், நேர்ல வர சொல்றங்க பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் என்னது ஒரு மறைமுக மிரட்டல் அது. ஒரு மறைமுகமான மிரட்டல் விஜயலட்சுமி. நீ வந்துரு பார்க்கலாம் அப்படின்ற மறைமுகமான மிரட்டல். அப்போ இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க உங்களுக்கு நீங்க ஜால்ரா போட்டு உங்க சித்தப்பா, பெரியப்பா, எடப்பாடி எல்லாம் இருந்தாங்க. அந்த பெரியப்பாக்களை எல்லாம் வச்சு மிரட்டி அப்படியே அமைதியாக்கி வச்சீங்க. அப்பப்ப அமைதியாக்கி வச்சீங்க. அவங்களும் பாவம் அவர்களினுடைய வறுமை, அவங்களுடைய குடும்ப சூழல் பல நேரங்களில் வந்து அவங்க அமைதியாயிட்டாங்க. ஆனா இப்போ வந்து நீதிமன்றமே அவங்களுக்கு ஆதரவாக எழுந்து நிக்குதுன்றப்ப அவங்க தைரியமா மறுபடியும் வெளியில வர்றாங்க. இது இயல்பு தானங்க. அப்போ ஒருத்தன் வந்து ஒரு தலைமை ஒரு கட்சி பொறுப்புல இருந்துகிட்டு, தன்னுடைய ஒரு கட்சிக்கு தலைவனா இருந்துகிட்டு, ஒரு பொது வாழ்க்கையில இருந்துகிட்டு, கொஞ்சம் கூட வந்து ஒழுக்கம் இல்லாம, பொது ஒழுக்கம் இல்லாம, ஒரு தனிப்பட்ட ஒழுக்கமும் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கானா, அவன் தான் அசிங்கப்படணும். இதுல விஜயலட்சுமிக்கு வந்து எந்த அசிங்கமும் கிடையாது. விஜயலட்சுமி உண்மையிலேயே பாராட்டணும். அவங்க அவ்வளவு துணிச்சலா தனக்கு நடந்த கொடுமைகளை வெளியில சொல்றாங்களேன்னு, அவங்கள உண்மையிலேயே நம்ம பாராட்டணுங்க. இதுல அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியது சீமான் தான். மீண்டும் மீண்டும் அவர் சொல்றது என்னன்னா, அவங்க விருப்பப்பட்டு தான் என் கூட உறவு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி, விஜயலட்சுமியோட நடத்தையை கேவலப்படுத்துறது, அவங்கள விக்டிம் பிளேம் பண்றதுல தான் அவருடைய வாதம் இருக்கு. சுற்றி இருக்கவங்களோட வாதமும் விக்டிம் பிளேம் பண்றதுல தான் இருக்கு. இல்ல அவர் அப்படிதான் சொல்றாரு. ஏன்னா 6 மாதங்கள் நான் அவ கூட இருந்தேன். இப்ப முதல்ல இருந்து வாங்க. முதல்ல விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது. சொன்னார்ல, விஜயலட்சுமி அப்படின்னா யாரு? எனக்கு தெரியாதே சொன்னாரு. அப்புறமா, ஓ அந்த நடிகையா? அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாரு. இப்போ 6 மாசம் நான் அவரோட பழகுனேன். அந்த பழகுனேன்றதுக்கு என்ன பொருள்? எப்படி வேணாலும் இருக்கலாம்ல? அந்த பொருள் எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ விஜயலட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க லிவிங்ல இருந்தோன்றாங்க. அதுக்கு விஜயலட்சுமி அவங்க அம்மாவும் இருக்காங்க. அவங்களும் சாட்சி. அந்த புகைப்படங்கள் எல்லாம் அவங்க வந்து ஆதாரமா குடுக்குறாங்க. அப்ப லிவிங்ல இருந்தோம்னு சொல்றாங்க. லிவிங்ல இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு உடல் உறவு வைக்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம் தான். இதுல என்ன வந்து அவ சம்மதிச்சு தான் வச்சா அப்படின்னா, அப்ப நீ வந்து திருமணம் செஞ்சுக்குவேன்ற வாக்குறுதி கொடுத்ததுனால, உன்னை நம்பி ஒரு பெண் தன்னை ஒப்படைக்கிறாள். அப்ப நீ அந்த இடத்துல அந்த வாக்குறுதியை மீறுற அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்பட்ட பெண் வெளியில வந்து பேசதானே செய்வாங்க. எவ்வளவெல்லாம் அந்த பெண்ணை கொச்சைப்படுத்துற? கடைசியில இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, என் வீட்டு வேலைக்காரர் மூலமா வந்து அவங்க உதவி கேட்டாங்க. ஒரு குரல் செய்தி அனுப்புனாங்க. அதனால நான் ஒரு 2, 3 மாசத்துக்கு 50,000 குடுத்தேன் அப்படின்ற. எதுக்கு குடுத்தீங்க? ரூ. 50,000 மாசம் மாசம் குடுக்குற அளவுக்கு அவங்க ரொம்ப முக்கியமானவங்களா உனக்கு? இல்ல, அந்த இந்த குரல் கேள்வி பதிவை வருதுல்ல. கேட்டா யாருக்கா இருந்தாலும் இறக்கப்பட்டு கொடுக்கணும்னு தோணும். அதனால தான் நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. ஆனா இதுவரைக்கும் சீமானோட ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் புடுங்குனதானே வரலாறா இருக்கு. யாருக்கு அவர் எவ்வளவு குடுத்து உதவி செஞ்சிருக்காரு? சொல்லுங்க. எங்கேயாவது நிவாரண உதவிகள் ஏதாவது குடுத்திருக்காரா? எத்தனையோ பேர் வந்து வெள்ள நிவாரணம் ஏற்படும்போது, இயற்கை பேரிடரின் போதும் எதிர்க்கட்சிகள் கூட போய் அன்றைக்கு எந்த கட்சி ஆளும் கட்சியாக இருக்குதோ, அந்த கட்சிக்கு வந்து டொனேஷன் குடுக்குறாங்க. முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதிக்கு காசு குடுக்குறாங்க. நீ என்னைக்காவது உன் கட்சி சார்பா அப்படி ஏதாவது பண்ணியிருக்கியா? இல்ல அந்த மக்களுக்காவது நேரடியா போய் ஏதாவது உதவி செஞ்சிருக்கீங்களா உங்க கட்சியில இருந்து? இல்லையே. உன் கட்சி பணத்தை எல்லாம் நீ இப்படி தானே செலவு பண்ணிட்டு இருக்க. புரியுதா? அப்போ இந்த இடத்துல விஜயலட்சுமியையும் கொச்சைப்படுத்தி, அந்த கட்சியில இருக்கிறவங்களையும் ஏமாத்தி, ஒட்டுமொத்த ஃப்ராடுத்தனத்தையும் பண்ணது சீமான். இது இந்த சமூகத்துல ஒரு ஒரு பொதுவான ஒரு வழக்கம் என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணையே குற்றவாளி ஆக்குறது இருக்கு இல்லையா? அதத்தான் இந்த சீமானும் செய்றாரு. அப்போ ஒரு சராசரி மனிதனுக்கும், நீ வந்து ஒரு பெரிய லீடர்ன்னு சொல்லிக்கிற உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு முதல்ல இனிமே அத சொல்லிக்கிறதுக்கு? இத வந்து யார் யோசிக்கணும்னா, அவர் கூட இருக்கிறவங்க யோசிக்கணும். சுத்தி இருக்கிற பெண்கள் யோசிக்கணும். இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, நான் எடுக்கிற அரசியல் செயல்பாடுகள சகிச்சுக்க முடியாம தான் திமுக அரசு வந்து இப்படி பண்ணுது. நான் பெரியார பத்தி பேசிட்டேன். அதுக்கு வந்து அவங்களுக்கு பதிலடி குடுக்க முடியல. அதனால ஒரு பெண்ண வந்து குற்றம் சொல்லி இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்குது அப்படின்னு சொல்றாரு. இது சிரிப்பு தான் வருது எனக்கு உண்மையிலேயே. இவ பெரிய ஆளுன்னு
இவரே நினச்சிக்கிறாரு. சரியா? தான் தான் வந்து இங்கே பெருசாக எதிர்ப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஒரு நினைப்பு அந்த ஆளுக்கு. ம் நீ இல்லை, உன் தாத்தனே வந்து இங்கே வந்துட்டு போயாச்சு இருந்த இடம் தெரியாம. நீ வந்து உன்னுடைய அரசியல் தமிழ் தேசியத்தினுடைய முன்னோடி, எங்களுடைய தமிழ் தேசிய தந்தை அப்படின்னு சொல்லுற சிப ஆதித்தனார் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாப்போசி அவர்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்த இயக்கம் திமுக தான். அப்போ இவங்கள எங்கே போய் கடைசியில் அடைக்கலமானாங்கன்னா திமுகவில் தான் அடைக்கலமானாங்க. அப்போது இவங்களையே பார்த்த இயக்கம் திமுக. எவ்வளவோ பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்துட்டு தான் திமுக இன்னைக்கும் வந்து ஆலமரம் மாதிரி உயர்ந்து நிலைச்சு நிற்குது. அதனால நீ எல்லாம் வந்து தூசு கூட கிடையாது திமுகவை பொறுத்த வரைக்கும். புரியுதா? இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கால் தூசு கூட நீ வரமாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். திமுகவினுடைய கடைக்கோடி தொண்டன் இருக்கான்ல, அந்த தொண்டனுடைய கால் தூசுக்கு கூட பெறமாட்டான் இந்த சீமான். நீ வந்து உன்னை திமுகவோட ஒப்பிட்டு பேசுற பத்தியா, இதுவே அசிங்கம். புரியா? இதுவே வந்து ரொம்ப தப்பான விஷயம் நான் பாக்குறேன். இன்னொன்னு, யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் உடனே வந்து ஐயோ திமுகவுக்கு ஆபத்து, ஐயோ ஏன் யாரு கட்சி ஆரம்பிச்சா ஒரு சின்ன ஏதோ ஒரு போற போக்குல ஒரு சுயநல அரசியலுக்காக எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல ஒரு விளையாட்டுத்தனமா எவனாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, பொழுது போகலன்னு ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, உடனே திமுகவுக்கு தான் ஆபத்து. இது வந்து இங்க இந்த ஊடகங்களுக்கு இருக்கிற ஒரு மனநோய். இது தொடர்ந்து இதையே வந்து கட்டமைச்சிட்டு வருது. அதே மாதிரிதான் இப்ப சீமானும் வந்து தன்னை பெரிய ஆளு, பெரியாரை பத்தி நான் பேசிட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்றது. முட்டாள்தனமா நீ பேசி சிக்கி இருக்கேன்னு நான் சொல்றேன். இப்ப வர்ற வெளியில நாம் தமிழர்ல இருந்து வெளியில வர்றவங்க எல்லாருமே எதை சொல்லிட்டு வர்றாங்க? நீ பெரியாரையே இவ்வளவு பேசிட்டேன்றதுனாலதான் வெளியில வர்றாங்க. அப்ப இங்க தமிழ்நாட்டினுடைய அடித்தளமாக இப்பவும் பெரியார் தான் இருக்காரு. உன்னால ஒன்னும் பண்ண முடியல. நீ பெரியார் பத்தி பேசின பொய்கள் எல்லாமே எதுவுமே அதுல உண்மை கிடையாது. அத்தனை பொய்களுக்கும் இன்றைக்கு எல்லாருமே பதில் சொல்லியாச்சு. எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்கோம், ஆதாரத்தோட பதில் சொல்லிட்டு இருக்கோம். உன்ன மாதிரி வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து பொய்களை பேசிட்டு ஆஹான்னு உனக்கு நானே சிரிச்சுக்கிறல, அந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்சுக்கள் எல்லாம் இங்க கிடையாது. அப்போ நீ பெரியார பேசிட்டதுனால உனக்கு வந்து இந்த நடவடிக்கைன்னு நீயே உன்னை வந்து பில்டப் பண்ணிக்கிற. புரியுதா? திரும்ப திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். அவ்வளவுதான் சொல்வேன் நான். என்ன உங்களால என்ன பண்ணிட முடியும்? சிறையில போடுவீங்களா? போடுங்க அப்படின்ற ஒரு திமிரு தொனியிலே பேசுறாரு. இதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? எந்த அளவுக்கு தைரியத்துல இப்படி பேசுறாரு நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே என்ன சொன்னாருன்னா, நீதிமன்றம் இந்த மாதிரி சம்மன் அனுப்பியிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவேன். அதெல்லாம் முடியாது, நான் ஆஜராக முடியாது. என்ன பண்ணணும் பண்ணிட்டோம். ஆனா திரும்ப வந்தியா இல்லையா விசாரணைக்கு? ஏன் வந்த? அவ்வளவு தைரியமா பேசினல்ல, நீ பெரிய தைரியசாலி தானே, ஏன் வந்த? வரமாட்டேன்னு சொல்லி நிக்க வேண்டியதானே? அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்ற பயம் தானே? அப்புறம் இந்த வாய் உதார் விடுறது இருக்கு இல்லையா, இதுல வந்து அந்தால அடிச்சுக்கவே முடியாது. இப்படி இந்த வாய் உதார் விடுறதை தான் இந்த பிள்ளைகளும் நம்பி ஏமாந்து போறாங்க. சரியா? பிடிச்சி ஜெயில போட்டா என்ன பண்ணுவ? இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு இது வந்து ஒரு தனி மனுஷனுக்கு வந்து இந்த எண்ணம் இருக்கலாம். சரியா? சரி ஓகே, நம்மளை நம்பி நமக்கு என்ன இருக்கு, இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு கட்சியை நடத்துற ஒருத்தன் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறான்னா, அப்ப அந்த கட்சியை பத்தியோ அல்லது அந்த கட்சியில் இருக்கின்ற அவர் அந்தால வந்து உண்மையிலேயே வந்து அந்த பிள்ளைங்க உண்மையா நேசிக்கிற பிள்ளைங்களாம் அங்க இருக்காங்க. அப்ப அவர்களை பற்றியோ துளி கூட உனக்கு அக்கறை இல்லைன்னு தானே பொருள், இல்லையா? இன்னொன்னு, இது வந்து ஏதோ அரசியல் ரீதியான ஒரு இது கிடையாது, கேஸ் கிடையாது. இது வந்து ஒரு உன் மீது தனிப்பட்ட முறையில் பாலியல் குற்றச்சாட்டு. இது நீ கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது அதுக்கு அந்த காலகட்டத்தில் நீ உன்னை வந்து அப்படியே வளர்த்துக்கிட்டு வந்த ஒரு காலகட்டத்தில் நடந்த ஒரு பிரச்சனை. அதுதான் இப்போ வழக்கா வந்திருக்கு. இது ஒரு சீமானுக்கான வழக்கு. சரியா? இதுல வந்து நீ நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்களை எல்லாம் உள்ள இழுத்து விட்டு என்னவோ நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவரையே அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு, இது ஒரு பொறுக்கித்தனமான பண்புகளை கொண்ட நடவடிக்கைகளை கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு வந்திருக்கிற வழக்கு இது. அவ்வளவுதான். இதை வந்து ஒரு கட்சிக்கான வழக்குன்னு சொல்லி தான் பெரிய ஒரு தியாகி என்னை பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னா அவ்வளவுதான் இவ்வளவுதான், இந்த பில்டப் எல்லாம் இதுக்கு மேலேயும் செல்லுபடி ஆகாது. சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் சொல்ல வேண்டியதுதான் என்ன சொல்வீங்க? சீமானுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சரியா? தெரிஞ்சே செய்யற ஒருத்தங்கிட்ட போய் நம்ம போய் சொன்னோம்னா அது நம்ம முட்டாள்னு அர்த்தம். சரியா? இன்னொன்னு, அங்க இருக்கிற பெண்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் தான் நம்ம வந்து சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கிறது. என்னன்னா, அந்த பெண்கள் வந்து அவர்களுடைய சுயமரியாதைக்கும் தன்மானத்துக்கும் ஏற்ற இடம் அது இல்லை அப்படிங்கிறத அவங்க உணரணும். ஒரு பெண்ணை மதிக்காத, பெண்ணை வெறும் பாலியல் பண்டமாக பார்க்கின்ற ஒருத்தன் கூட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத அந்த பெண்கள் அருவருப்பா உணரணும். உணர்ந்து அங்கிருந்து வெளியில வரணும். இதை வந்து ஏற்கனவே நேற்றைக்கே வந்து இவங்க பேசியிருந்தாங்க, ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய வாசுகியம் தோழர் வந்து பேசியிருந்தாங்க.
அதை தான் நானும் சொல்கிறேன். அந்த பெண்கள் முதல்ல வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில் வரணும். ஒன்று. இன்னொன்று, அந்த இளைஞர்கள் வந்து அவர்களுடைய எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு மரியாதை கிடைக்கணும், அவங்களுடைய மரியாதையை அவங்க காப்பாற்றிக்கணும்னு சொன்னால் 4 பேர் நம்மளை வந்து மதிப்போட பார்க்கணும் அப்படின்னு அந்த இளைஞர்கள் நினைச்சாங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வந்த அந்த இளைஞர்கள் கிட்ட நம்ம பேசும்போது அவங்க சொல்கிறது, நாங்கள் நாம் தமிழர் கட்சின்னு நாங்கள் சொன்னோன்னா எங்கள் சொந்தக்காரங்களே எங்களை திட்டுறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க, குடும்பத்திலேயே மதிக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைங்களே மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளவு கேவலமான ஒரு கட்சியாக இன்னைக்கு அந்த கட்சியை சீமான் வந்து ஆக்கி வச்சிருக்கிறாப்புல. அப்போது நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே நிலைமை தான். அதனால் தயவு செஞ்சு அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வர்றதுக்குள்ள நெருப்பு சுடும் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். இல்லை நான் தொட்டு பார்த்து அதில் இறங்கி தான் நான் உணர்ந்துப்பேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இவ்வளவு நேரம் நீர்த்தடியோடு பல கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். ரொம்ப நன்றி. நன்றி.